வெரி குட் ரெசிபி, சூப்பர் ரெசிபி. மீட் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிக்கும்ல, இனிமேல் எனக்கு பிடிக்கும். வணக்கம் வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு சப்தினாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி எந்த ஊரில் இருக்கேன்னா, கன்னியாகுமரி மாவட்டம், அதாவது அந்த பார்டரில் இருக்கேன். கேரளா ஸ்டார்ட் பண்ண இடத்துல எந்த இடம் பேர் கேட்டிங்கன்னா கோட்டவிலான்னு சொல்லி ஒரு ஊர். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு ரெசிபி எப்படி பண்ணணும் கேட்டு தெரிஞ்சு போகிறோம். அதாவது மீன் குழம்பு. மீனுங்கிறது கன்னியாகுமரி மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நாளால் தவிர்க்கவே முடியாத ஒரு சைடிஷ். மெயின் சைடிஷ் எங்களுக்கு மீன் தான். மீன் தான். நாங்கள் அந்த அவரை மீன் சொல்லுவோம். மெட்ராஸ்லாம் அதை வந்து நான் சொல்கிறேன் சங்கரான்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதை கிளியராக தெரியல. அந்த மீன் குழம்பு வச்சு நம்ம செய்ய போகிறோம். இப்போ ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மீன் குழம்பு இவங்க வந்து பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட் மெத்தட். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டில் இதெல்லாம் மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டு மீனை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் குக் பண்ணுறோமோ அதில் வச்சுட்டு மண்சட்டியில் தான் நாங்கள் வந்து மீன் குக் பண்ணுவோம். அதுக்காகவே நாங்கள் மண் பாத்திரம் வாங்கி வச்சுருப்போம். அந்த மண்சட்டி தான் மீன் குழம்புக்கு இது ஸ்பெஷல். நாங்கள் எல்லாமே தேங்காயில் தான், மேக்ஸிமம் ஃபுட்டில் எல்லாம் தேங்காய் தான் எங்களுக்கு. அதனால் இந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் தான் எங்களுக்கு நல்லா பிடிக்கும். தேங்காய் எண்ணெய் பார்த்தா ரொம்ப பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. கேரளாவும் சரி கன்னியாகுமரி தேங்காய் எண்ணெய் தான் நாங்கள் சமையலை பண்ணுவோம். நம்ம நார்மலாக வந்து மற்ற ஊர்கள் பண்ணுறதுக்கும் இங்கே பண்ணுறதுக்கும் வித்தியாசங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இவ்வளோ நம்ம போட்டாச்சு, மூடி போட்டுறணும். சரி, இந்தாங்க. இதுக்கப்புறம் குக் பண்ணுறது எப்படி? இனிமேல் தான் சார் ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி பண்ணும்போது அதோட மசாலா என்ன சார் எப்படின்னா, நீங்கள் வந்து மசாலா ராஸ்மல் போகிற வரைக்குமே குக் பண்ணிவிட்டு இந்த போடுவீங்களா? ஆமாம். இதை அந்த நீங்கள் ராஸ்மெல்லும் போயிடும், அந்த மீனும் குக் ஆயிரும். எங்களுக்கு டைம் சேவ். அது வந்து நம்ம என்னைக்கு எடுத்தாலுமே அப்போ நம்ம ரெடி பண்ண மாதிரி அந்த வாசனை நிற்கும். ரைட். இந்த மாதிரி யூனிக்கான விஷயம் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ரெசிபி பற்றி நம்ம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் கேட்டால் திருமதி அனிதா. வணக்கம் சார், என்னோட பேர் அனிதா, மிஸ்ஸஸ் அனிதா. நாங்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டம், ட்ரிவாண்ட்ரம், கேரளாவும் இணைகிற இடத்துல களியக்காவிலேருந்து ஒரு இடம் இருக்குது. அது பக்கத்தில் கோட்டவிலைன்னு சொல்கிற இடத்துல பால்மா கார்டன் இருக்குது. அந்த பால்மா கார்டனில் தான் நான் மேனேஜராக இருக்கிறேன். அவங்களோட தங்கையும் இருக்காங்க, மிஸ்ஸஸ் புனிதா. அந்த எல்லா மீனும் ஒரே மாதிரி இருக்குது. அதில் கொஞ்சம் ஸ்மெல் எல்லாம் சில டைமில் இருக்குல்ல. இந்த வெந்தய இப்போ லாஸ்ட்டில் போடும்போது இந்த மீனோட ஸ்மெல்லே உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி தான் இந்த ரெசிபி பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு எப்படி வந்து கேட்டினா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய சாப்பாடை பற்றி தெரிஞ்சிக்கும் போது நிறைய விஷயம் கெதர் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அக்காமடேஷனுக்காக நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஏரியா தேடி வரும்போது இந்த இடத்துல எங்களுக்காக உங்கள் ஊர் சாப்பாடு செஞ்சு காமிருக்கலாம் அப்படி கேட்கும்போது கண்டிப்பாக செய்கிறேங்க. நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி வந்தீங்க, கிட்டத்தட்ட ஒரு 750-800 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கீங்க. கண்டிப்பாக எங்கள் ஊர் சாப்பாடு உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் காமிக்கிறோம் வாங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்கள தான் மீட் பண்ண போகிறோம். அதே டைமில் இப்போ நான் எங்கே இருக்குன்னா, பால்மா கார்டன் சொல்லி ஒரு கார்டன் இருக்குது. ஒரு 48 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு ரவர் சாம அமிர்தம் அவர் வந்து இப்போ இல்லை, ஃபவுண்டரு இறந்துட்டாங்க. அவங்க இது ஒரு தொலைநோக்கு பார்வையோட மக்கள் டெவலப்மெண்ட்டுக்காக ஆரம்பித்து இது சொசைட்டி, இது மக்களுக்காக ட்ரஸ்ட் இருக்குல்ல, இந்த பல்மேரா ஒர்க்கர்ஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டின்னு சொல்லிட்டுல இந்த எங்கள் கோட்டவிலை சொசைட்டியும் இருக்குது. ஹெட் ஆஃபீஸ் வந்து மார்த்தாண்டம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து இப்படி ட்ராவல் பண்ணி போவாங்க கேரளாக்கு. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அக்காமடேஷன் வேணும்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த டைமில் இந்த இடத்துல கண்டிப்பாக ஸ்டே பண்ணலாம். நல்ல ஒரு ஹோம் ஸ்டே, இது ஹோட்டலும் இல்லை, லாட்ஜும் இல்லை, ஹோம் ஸ்டே. நல்ல ஒரு அமைதியான ஏரியா, சுற்றி மரங்கள், அழகான ஒரு பில்டிங், பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா. வந்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப டீசெண்டான காஸ்ட்டில் இங்கே வந்து அக்காமடேஷன் இருக்குது. வாங்க அவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணி இந்த இடத்த பற்றியும் கேட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த உணவு எப்படிலாம் பண்ணுவாங்க, இந்த ஊர் மக்களுக்கு ஏன் பிடிக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து கன்னியாகுமரியில் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணுறது. உங்களை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் எங்கள் ஊர் மீன் குழம்பை தேடி வந்திருக்கீங்க. நிச்சயமாக அந்த ரெசிபி உங்கள் மூலமாக உலகத்தில் இருக்கிற அசைவ பிரியர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விருந்தாகும்னு நாங்கள் நினைக்கிறோம், நம்புகிறோம். கண்டிப்பா கண்டிப்பா, அதனால தேடி வந்திருக்கோம் அந்த இடத்துல. இப்ப நம்ம வந்து இந்த ஊர் மீன் குழம்பு யார் பண்றா? இப்போ தங்கச்சி பண்ணி காமிப்பாங்க. அவங்க தான். ஆமா, அவங்க மீன் குழம்பு பண்ணிருக்காங்க. நான் அடுத்த ரெசிபி நான் பண்றேன். சரி, ஓகே, டன் டன் டன். அப்போ ஒன்று பண்றேன், மீன் குழம்பு பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு கூப்பிடுறேன். சரி சார், ஓகே சார். சரிங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்றீங்களா? ஓகே சார், தேவையான பொருட்கள் பார்ப்போம். இப்போ வந்து நான் 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக மீன் எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம், ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், பாதி அளவுக்கு மாங்காய் போட்டுக்கலாம், 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டில் வந்து சின்ன தேங்காயில் ஒரு மூடி துருவலாக எடுத்துருக்கிறேன். அதோட வத்தல் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தான் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம், மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, புளி அவ்வளோ கரைச்சி வச்சுருக்கிற புளி சேர்த்துக்கலாம். சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி சேர்த்துக்கணும். கடுகு 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் ஒரு 2 தண்டு கருவேப்பிலை. தாளிப்புக்கு தேவையானது பியூர் ப்ளஸ் தேங்காய் எண்ணெயில் தான் நாங்கள் இந்த குழம்பு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம்.
இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? மசாலாவை எவ்வளோ தேவைங்கிறத எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே டன். ஓகே சார். என்னென்ன வேணும் ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு? வந்து தேங்காய். இந்தாங்க. மிக்ஸ் பண்ண தட்டு வேணுமா உங்களுக்கு? பிளேட்ல ஓகே சரி தாங்க. இது வறுக்கிறது இல்லையா நீங்க? இல்ல சார், பச்சை தான். பச்சையா போடணும். பச்சையாவே தான் வச்சிருவோம். ஏன் அப்படி பண்றீங்க? நல்லா டேஸ்டா இருக்கும் சார். நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, அப்புறம் தெரியும். நான் நினைச்சேன் நான் வந்து இந்த ஊர்ல வந்து நீங்க நல்லா வறுத்துக்கிறது. இல்ல, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மீனுக்கு வச்சிருக்கேன் சார் வறுத்தரைக்கிறது. இந்த மீனுக்கு வந்து நாங்க இப்படி பச்சை தான். சரி ஓகே. தேங்காய் வந்து ஒரு சின்ன தேங்காயில ஒரு மூடி எடுத்திருக்கேன். சரி ஓகே. அவ்வளோ தேங்காய். ஓகே. இதுக்கப்புறம் வத்தல் பொடி. வத்தல் பொடி. ஓகே. எவ்வளோ போடுறோம்? ஒரு டீஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் போடலாம். ஓகே. நல்ல மெஷர்மெண்ட், ப்ராப்பரான மெஷர்மெண்ட். அப்புறம் அதுவே மல்லிப்பொடி. இதுவா? இது மல்லிப்பொடி. ஓகே. மல்லிப்பொடி 1 டீஸ்பூன் தான். இந்த மல்லிப்பொடி நல்லா கலரா இருக்கு சார். நல்லா நாங்க வீட்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுவோம். நல்லா ரோஸ்ட் பண்ணிடுவோம். அதனால இந்த கலர். அது நல்ல டேஸ்ட், மனம் அவ்வளோ ஸ்மெல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அந்த நார்மல் மல்லிப்பொடி வந்து வறுக்காம நீங்க பவுடர் பண்ணீங்கன்னா அது லைட் டார்க் கலர் வரும். கொஞ்சம் லைட் கலர் வந்து ரொம்பவே லைட் ஷேடா இருக்கும். டார்க்கா இருக்கும். நாங்க வீட்ல ரொம்பவே நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு வறுத்துருவீங்க. சரி ஓகே. இதுவே நாங்க மிக்ஸில தான் பொடிச்சுப்போம். அப்படிங்களா? மில்ல கொடுக்க மாட்டோம். வத்தல் மிளகு பொடி மட்டும் நாங்க மில்ல கொடுப்போம். ஏன் அப்படி? ஏன்னா அந்த ஃப்ளேவர் நிற்கணும்னா நம்ம மில்லில் கொடுத்து அரைக்கிறதுக்கும் வீட்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். ஓகே. அது வந்து நம்ம 1 கிலோ அப்படி சேர்த்து மொத்தமாக எடுத்து பண்ணுவோம்ல சார். இது வந்து ஒரு 1/4 கிலோ 1 கிலோ வாங்கிட்டோன்னா 4 தடவை நாங்கள் பிரித்து வச்சுட்டு தேவைக்கு ரோஸ்ட் பண்ணி அப்போ ஃப்ளேவர் ரொம்ப நாள் அந்த மசாலா தீர வரைக்கும் ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்கும். அதனால் வீட்டில் அரைச்சி. அப்புறம் மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி சார். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். 1/2 டீஸ்பூன். அவ்வளோதான். சரி ஓகே டன். இதுக்கப்புறம் வேற என்ன போடுறோம்? ஜீரகம். முழு சீரகம். முழு ஜீரகம். சரி ஓகே. கொஞ்சம் எவ்வளவு போடுறீங்க? கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். சரி ஓகே. அவ்வளோதான். இவ்வளோ இன்கிரீடியன்ஸையும் நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். ஓகே. இது எப்படி அரைக்கிறீங்க? என்ன பக்குவத்தில் அரைக்கிறீங்க? சார் நல்லா ஃபைன் பேஸ்ட். ஃபைன் பேஸ்ட். ஆமாம். தண்ணியா இருக்கலாமா அரைக்கும் போது? இல்லை கெட்டியா இருந்துக்கலாம். கெட்டியா இருந்தால் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம குழம்பா தான் வைக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் அதிகம் ஆனால் கூட பரவாயில்ல. அதனால தண்ணி கொஞ்சம் மிக்ஸியில் எந்த அளவுக்கு சின்ன ஜார்னா நம்ம அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டோம். பெரிய ஜார்னா கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட் அரைச்சிட்டீங்க மசாலாவை. ஆமாம். இப்போ பார்க்கறதுக்கு ஆரஞ்சு ரெடி கலர் மாதிரி இருக்கு. ஓகே. இப்படி தான் எல்லாரும் அரைச்சி வைப்பாங்க. இப்படி தான் சார் இருக்கும். ஆமாம். ஓகே. நல்லா நைஸாக அரைச்சிருக்காங்க. நீங்கள் வீட்டில் அரைக்கும் போது அதே மாதிரி நைஸாக அரைச்சிக்கங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மசாலாவை இங்கே குக் பண்ண போகிறது இப்போ மண்சட்டியில் தான் குக் பண்ண போகிறோம். சரி. ஃபர்ஸ்ட்ல இந்த அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கணும் சார். அப்படியா? ஆமாம். இந்த தாளிப்பு போட்டு இல்லை லாஸ்ட் தான் தாளிப்பு. ஓ அப்படியா? ஆமாம் சார். அப்போ தான் சாப்பிடும்போது மனம் அப்படி சுட சுட அந்த குழம்பு சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் நிற்கணும்னா தாளிப்பு லாஸ்ட் தான். அக்கா அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம அந்த மசாலாவை சேர்த்துக்கிறோம். சரி. தண்ணி கொஞ்சம் கொடுங்க சார். தண்ணி போதுமா? அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊற்றுவா? போதுமா? போதும். ஓகே. அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை சேர்த்துக்கணும். சரி ஓகே. இதில் வந்து கொஞ்சம் அந்த அரைச்ச அந்த மசாலாவோட தண்ணியும் ஊற்றிருக்கோம். இந்த புளி வந்து நல்லா கரைச்சி வச்சிருக்காங்க. அந்த கரைச்ச புளி நம்ம வந்து இந்த புளி அந்த இதெல்லாம் விழக்கூடாது. அதனால கொஞ்சம் கவனமா ஓகே கையால் அரைச்சி. இந்த கேரளா பார்டர் இருக்குல்ல பக்கத்துலயே அந்த இன்னொரு புளி இருக்குல்ல சொல்லுவாங்க, குடம்புளி சொல்லுவாங்க சார். அந்த புளி யூஸ் பண்ண முடியலங்களா? நாங்க பண்ணுவோம் சார். எப்பவும் பண்றது கிடையாது. ஒரு சில மீனுக்கு பண்ணுவோம் நாங்க. எல்லா மீனுக்கும் போட மாட்டோம். அவசரத்துக்கு யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டம் சார். அதை வந்து ரொம்பவே காய வச்சு ரொம்ப ட்ரையா இருக்கும். நம்ம குக் பண்றதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை வந்து கொஞ்சம் சின்ன பீஸா கட் பண்ணி வெந்நீர்ல போட்டு கூட ஊற வைக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்பதான் அதோட அந்த சத்தெல்லாம் இலகி வரும். நமக்கு அந்த புளிப்பு தன்மை வந்து இலகி வரும். இல்லைன்னா நம்ம சமைக்கும் போது இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினச்சோன்னா ஒரு நைட்டுக்கு எடுத்தோம்னா அது ரொம்ப புளிப்பாயிரும். ஓகே. அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கம்மியாக போட்டோம்னா இப்போ அளவு தேவையான அளவு புளிப்பு வராது. அதனால ஒரு 2 hours முன்னாடியே நம்ம வந்து அது ஊற வச்சிட்டோம்னா அதில் உள்ள புளிப்பு தன்மை எல்லாம் வந்துடும். நமக்கு அவசரத்துக்கு யூஸ் பண்றது இதுதான் சார் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. கன்னியாகுமரி இந்த சைடுல இருந்து கேரளா பார்டர் இருக்கும். அதிகமா யூஸ் பண்றது இந்த புளி, நம்ம ஊர் புளி தான் யூஸ் பண்ணுவாங்கல்ல. இந்த புளி தான் யூஸ் பண்ணுவாங்க சார். சில பேர் சில பேர் இப்போ கொஞ்சம் இது விட்டுட்டு அதுல 2 பீஸ் நம்ம அந்த மாங்காய் எல்லாம் போடுற மாதிரி போட்டுப்பாங்க. இப்போ சீசன்ல வந்து மாங்காய் ரொம்ப கடைசினா என்ன பண்றாங்கன்னா காய வச்சிருவாங்க சார். இப்படி பீசஸா கட் பண்ணிட்டு அதை நல்லா காய வச்சிருவாங்க. வத்தல் மாதிரி இருக்கும். அந்த வத்தல் கூட இதோட சேர்த்துக்கலாம். அது வெந்த பிறகு பார்த்தா அது முழு மாங்காய் மாதிரி இருக்கும். ஊறி பெருசா வந்துரும். சரி, ஃப்ரெஷ் மாங்காய் மாதிரி இருக்கும். ஆமா. சரி. அப்புறம் புளி தண்ணி சேர்த்துறேன் சார். அப்புறமா உப்பு சேர்க்கணும். என்னங்க? உப்பு வந்து சில பேர் கையில போடுவீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சார். கையால போடுறது கொஞ்சம் அளவு கரெக்டா வரும். சரி ஓகே டன். அப்புறம் பழக்கம் பட்டிருக்கு அதான். ஆமா. சரி ஓகே.
சில பேர் வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்பாங்க, சில பேர் கம்மியாகவே எடுத்துப்பாங்க. அது அவரவர் தேவைக்கேற்ப நம்ம உப்பு புளியெல்லாம் அவங்கவங்க தேவைக்கு. இருந்தாலும் கொஞ்சம் நாங்கள் வைக்கிற குழம்பு வந்து கொஞ்சம் புளிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ தான் அந்த குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலே சார் இதுக்கப்புறம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சரி, கரண்டி தாங்க, பெரிய கரண்டி. வீட்டில் செய்கிற மாதிரி சின்ன கரண்டி அழகாக இருந்துச்சு. சரி, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த மீனை போட்டுடலாம் சார். மீனை போடுறோமா? ஆமாம், மீனை எடுத்துக்கலாம் சார். இது புது மெத்தடாக இருக்குங்க. நம்ம நார்மலாக என்ன பண்ணோம், அந்த குழம்பு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் போடுவோம். ஆனால் இங்கே வந்து அந்த அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாலே போட்டுடுறாங்க. ஓகே, டன். அப்புறம் இது வந்து சங்கரா மீனில் ஒரு வெரைட்டி சார். ஓகே, க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சரி, அதை சேர்த்துக்கலாம். வீட்டில் சின்ன குவான்டிட்டி பண்ணுறதுக்கு அழகாக இவங்க வீட்டில் பண்ணுற மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். நிறைய பேர் நல்ல ஃபிஷ் கறி எனக்கு ப்ராப்பராக ஸ்டைலில் பண்ணணும்னு சொல்லும் போது இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 4 பேர் உள்ள ஒரு ஃபேமிலிக்கு சார். எத்தனை பேர்? ஒரு 4 பேர் உள்ள ஃபேமிலிக்கு இது ரொம்ப போதும். இவ்வளவே போதும், உனக்கு கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. ஒரு ஃபேமிலி, ஒரு சிம்பிள் ஃபேமிலிக்கு ஆளுக்கு 2 பீஸ் போதும், சாப்பிடலாம், தாராளமாக இருக்கும். அந்த குழம்பு வச்சு சாப்பிடலாம் சார் 2 பீஸோட. அதுக்கப்புறம் இதோட இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கணும். நம்ம ஒரு முருங்கைக்காய் வச்சிருக்கேன் சார், கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும் சார், அந்த ஃப்ளேவரே அவ்வளோ அழகாக இருக்கும். 4 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். அப்புறம் வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். சரி, கொஞ்சம் ஸ்பெஷல் இது. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, வைக்கும்போது சூப்பராக இருக்கும். மாங்காய் போட்டு என்னன்னா இந்த மாதிரி காய்கறிலாம் லைட்டாக கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் மீன் கடைசியாக போடுவோம். ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் எல்லாம் சேர்த்து போடுறேன். சரி, ஓகே. ஒரு தக்காளி பழம், இவ்வளோ மீனுக்கு எனக்கு ஒரு தக்காளி பழம் போதும் போட்டிருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 வெங்காயம், ஒரு முருங்கைக்காய், ஒரு பாதி மாங்காய் போட்டிருக்காங்க. இப்போ இவ்வளோ நம்ம போட்டாச்சு, மூடி போட்டுறணும். சரி, இந்தாங்க. இதுக்கப்புறம் குக் பண்ணுறது எப்படி? இனிமே தான் சார் ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். அப்படிங்களா? ஆமாம், ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் சார். ஆன் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக் பண்ணுறது, இந்த சமையல் பண்ணுறதுலேயும் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்க. நல்லா இருக்கும் சார். எப்படின்னா நல்லா இருக்கும் சார், எப்படின்னா நீங்கள் வந்து மசாலா ராஸ்மல் போகிற வரைக்குமே குக் பண்ணிவிட்டு இந்த போடுவீங்களா? ஆமாம். இதை அந்த நீங்கள் ராஸ்மெல்லும் போயிடும், அந்த மீன் குக் ஆயிரும், எங்களுக்கு டைம் சேவ். சரி, ஓகே. ரொம்ப 10 மினிட்ஸ்ல மீன் ரெடி, ஒன்றும் ஆகாது. இன்னைக்கு பார்த்தலாம், சூப்பராக இருக்கும். ஓகே. இப்போ இந்த மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுறீங்களா? இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கலாம். சரி, ஓகே. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் மீடியம்ல வச்சுக்கலாம். ஓகே. இதுக்கப்புறம் வெந்த பிறகு தான் அந்த தாளிப்புலாம் போடலாம். லாஸ்ட் தாளிப்பு போட்ட உடனே அப்படியே இறக்கி சாப்பிடலாம், சுட சுட. அப்போ ஒன்று பண்ணுங்க, எனக்கு வெந்த பிறகு காமிங்க. ஓகே சார். அப்பப்போ சைடில் வந்து அது வந்து கிண்டுவாங்க. கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை நம்ம கிண்டி விட்டு, ஏன்னா மசாலா உப்பு போட்டிருக்கோம்ல சார், அது எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகி வரணும். உப்பு புளி எல்லாம் நல்லா கரெக்டான அளவுக்கு எல்லா பீசஸ்லையுமே பிடிக்கணும். அதனால ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். அது கொதி வந்ததுக்கு அப்புறம் தான், அது வரைக்கும் ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போ வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 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 5-6 நிமிஷம் வந்து மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சோம். ஆமாம் சார். ரெடியாக இருக்குமா? இப்போ ரெடி ஆயிடுச்சு. சரி, ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணலாம். அந்த மீன் எப்படி இருக்கு, அந்த முருங்கைக்காயெல்லாம் வெந்திருக்கா இல்லை சொல்லி இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து வெந்தய பொடி வேணும் சார். அதுவே எனக்கு காமிக்கிறீங்களா அந்த மீன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஓகே. இதுக்கப்புறம் தான் வெந்தய பொடிலாம் போடணுமா? ஆமாம், ஆமாம். ஓகே. ஐயோ, மாங்காய், மீன், முருங்கைக்காய் மூணுமே அப்படியே முழுசா தெரியுது. ஆமா, இப்படிதான் இருக்கணும் சார். சரி, ஓகே. ரொம்ப ஸ்மாஷ் ஆகக்கூடாது. இது பீஸ் எடுத்து, ஏன்னா மாங்காய் விருப்பம் இல்லாதவங்க அதை ஓரமா வச்சுட்டு மீனை மட்டும் சாப்பிடலாம். இல்ல, அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இல்ல, நானா சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடுவேன். முருங்கைக்காய், அப்புறம் மாங்காய், அதுக்கப்புறம் அந்த மீனோட சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் அப்பா தெரியும். புளிப்பு காரம் எல்லாம் சேர்த்து சாப்பிடுறதுக்கு. அதனால தான் நான் அந்த மாங்காவே கொஞ்சம் பெருசா கட் பண்ணி போட்டேன். ஓகே, சரி, ஓகே, டன். இதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாம் கரெக்டா இருக்கு சார். இனிமே வெந்தய பொடி போடணும் கொஞ்சம். வெந்தய பொடி எனக்கு ஒரு விஷயம் வந்து என்ன காரணம் வந்து வெந்தய பொடி இந்த ஸ்டேஜ்ல போடுறதுக்கு? வெந்தயம் வந்து ஃபர்ஸ்ட்ல போட்டோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கசப்பு தன்மை வர மாதிரி எனக்கு இருக்கும், நான் ஃபீல் பண்ணுவேன். எல்லாரும் ஏன் போடுறாங்க எனக்கு தெரியல, ஆனால் எல்லாருமே இந்த ஸ்டேஜில் தான் போடுவாங்க. கரெக்டாக. இன்னொன்று வந்து இந்த வெந்தயத்தோட ஃப்ளேவர் அப்படியே நிற்கும். ஃபர்ஸ்ட்லேயே போட்டோன்னா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் பாதி கம்மியாயிரும். இப்போ லாஸ்ட்டில் வந்து அந்த வெந்தயத்தோட ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இந்த நல்ல மிளகோட டேஸ்ட்டு, அந்த மனம் வேற தனியாக வரும். மிளகுத்தூளும் போடுறீங்களா? மிளகுத்தூள் போடுவோம், கட்டாயம். இந்த ரெண்டுமே நம்ம சைடுல. இன்னொன்று சார், இந்த மீனோட இந்த எல்லா மீனும் ஒரே மாதிரி இருக்கு, அதில் கொஞ்சம் ஸ்மெல் எல்லாம் சில டைமில் இருக்குல்ல, இந்த வெந்தயப்பொடி லாஸ்ட்டில் போடும்போது இந்த மீனோட ஸ்மெல்லே உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. அது ஒரு மெயின் ரீசனா. 1/4 டீஸ்பூன் போதும் சார். 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள் போடுறோம். வெந்தயத்தூள் அவ்வளோதான். நம்ம சைடில் பார்த்தா முழு வெந்தயம் முழுசாக தாளிப்பு போட்டு போடுவோம். தாளிப்பில் போடுவோம் சார்.
ஓகே டன். அதுதான் சொல்றது, ஒரு ஊருக்கு வந்து சுத்தி பார்த்துட்டே போனோம். அது சுத்தி பார்க்கும்போது நிறைய விஷயம் நம்ம வந்து இன்னொன்று கத்துக்க சார், முடியுது. அரை டீஸ்பூன் போதும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வத்தல் மிளகாவோட காரம் அவ்வளோவா பிடிக்காது, சேர்த்துக்க மாட்டாங்க. வத்தல் மிளகா கம்மி பண்ணிட்டு இதை கொஞ்சம் அதிகமாகவே போடுவாங்க. இது நல்ல பெப்பர் பொடியை அதிகமாக போட்டுக்கலாம். சரி. நான் வந்து இப்போ காரம் அதிகமாக சேர்த்துருக்கேன். வத்தல் பொடி போட்டது எனக்கு 2 டீஸ்பூன் போட்டேன். அதுவே எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது. சரி. அதனால இது கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். அதனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். தேவைப்படுறவங்க எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். டன். ஃபஸ்ட் இப்படி போட்டுட்டு, ஆனா இங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மீன் குழம்பு பண்ணும்போது இந்த மிளகுத்தூள் போடுவாங்க. ஆமா நல்ல பெப்பர் சார், ஃப்ரைக்கு ஃபுல் பாதியே போட்டுருவோம் நாங்க. அப்படியா? அவ்வளோ நல்லா இருக்கும் அது. ஓகே. இது ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டோம். மேலோட்டமா மிக்ஸ் ஆமா, பண்றாங்க. லைட்டாக, ரொம்பவே கலரக்கூடாது. மீன் ஏன்னா நல்லா குக் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது பொடிஞ்சிரும். அதனால சரி சரி. அது பீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக இப்போ ஒரு தடவை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். ஃப்ளேமை கொஞ்சம் ஹை வச்சுக்கலாம். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் சார். அதில் ஒரு கொத்து இப்படியே வச்சிடணும், எடுக்கக்கூடாது. இது தனியாக ஒதுக்கக்கூடாது. இப்படியே வச்சுட்டா அதை லாஸ்ட்டில் நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டு சாப்பிடலாமா? வெளியே வச்சுட்டு குழம்பா சேர்த்துக்கலாம். நமக்கு கருவேப்பிலை பிடிக்கிறவங்க சாப்பிட்டுக்கலாம், பிடிக்காதவங்க இப்படி வச்சுட்டு. கருவேப்பிலை இல்லாமல் சாப்பிட மாட்டேன். ஓகே, அது தாளிப்பில் வருமே சார். இப்படி வச்சுட்டு அந்த மீன்ல வந்து அந்த கருவேப்பிலை உள்ள வச்சிடறாங்க, அந்த வாசத்துக்காக முழுசா வச்சிடறாங்க. அந்த காம்போட, அந்த காம்புல இருக்க வாசமும் நல்லா கொடுக்கும். அதான் விஷயம். அந்த கொதி வரும்போது அந்த ஃப்ளேவர் வரும் பாருங்க. ஒரு நிமிஷம் இப்போ மூடி போடுறோமா? போடணும். ஒரு நிமிஷம், இப்போ உடனே எடுத்துடலாம் சார். அவ்வளோதான். சரி, தாளி போடலாமா? தாளி போட்டுடலாம். அந்த டைமுக்கு தாளிப்புக்காக ஒரு கரண்டி வைக்கிறேன். நல்லா ஹெவியா இருக்கு. ஆமா, பற்ற வச்சாச்சு. அடுத்தது எண்ணெய் ஊற்றிக்கிட வேண்டியதான். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய். ஓகே. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பியூர் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் சார். ஓகே. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். போதுமா? அது இன்னும் கொஞ்சம். ஓகே, போதும். ஏன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோன்னா, நேச்சுராகவே கேரளா கன்னியாகுமரிலாம் தேங்காய் ரொம்பவே கிடைக்கும் எங்களுக்கு. நாங்கள் எல்லாமே தேங்காயில் தான், மேக்ஸிமம் ஃபுட்டில் எல்லாம் தேங்காய் தான் எங்களுக்கு. சரி, ஓகே. தேங்காய் இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு சார். இதுக்கப்புறம் கடுகு போடணும். இந்தாங்க, எண்ணெய் லைட்டாக அப்படி சூடாகும்போது வாசம் தான். ஆமாம், தேங்காய் எண்ணெய் ஸ்பெஷல் தான். ஓகே. சிம்மில் வச்சுக்கணும். சரி, ஓகே. வெந்தய பொடி வெந்தயம் எடுக்கணும் சார். பொடி கிடையாது, முழு வெந்தயம். முழு வெந்தயம். அதான் பார்த்தேன். மீன் குழம்பு வெந்தய தாளி போடாமல் எப்படின்னு. முழு வெந்தயத்தில் கொஞ்சமாக, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே போட்டால் போதும். அவ்வளோதான் வெந்தயம். சரி, ஓகே. கருவேப்பிலை உதுத்து வச்சுருக்கேன்ல சார். சீரகம் போடுவீங்களா? வேணாம், போட மாட்டோம். சரி, ஓகே தான். நானும் போட மாட்டேன். ஓகே. இப்போ கருவேப்பிலை போட்டு. சரி, ஓகே தான். பச்சை கருவேப்பிலை. அவ்வளோதான் சார். இப்போ அதுலையே தாளிப்பாங்க விட்டுடலாம். அப்போ மூடி எடுத்துருக்கேன். ஓகே. நான் கொட்டவா? ஆமாம். சுட சுட மீன் குழம்பு போடலாமா? ஓகே. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை. கரண்டி கொடுங்க. எடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணலாமா? ஒரு வாட்டி கலந்து விட்டு அப்படியே மூடிடணும். சரி. அப்பதான் அந்த வாசனை. ஆமாம். அவ்வளோதான் சார். அவ்வளோதான். தாளிப்பு போட்டோன்னே அப்படியே கமகமான வாசம் வருது. 2 செகண்ட் அப்படியே மூடி வச்சிட்டாங்கன்னா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த மீனில் பிடிச்சிடும். அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே மீன் குழம்பு செய்யும் போது தம்மு தான். மூடி போட்டு க்ளோஸ். ஆமாம் சார். இல்லைன்னா ஃப்ளேவர்லாம் வெளியே போயிருமே. போட்ட மசாலாவோட ஃப்ளேவர் வெளியே போகாமல் இருக்க தான் எப்போவுமே க்ளோஸ்ல அப்படி வச்சுக்கிறது. இந்த மாதிரி போட்டால் எவ்வளோ இருக்கணும்? அவ்வளோதான். இனி நம்ம இப்போவே சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணலாமா? ஆமாம் சார். எனக்கு ஒரு கிண்ணத்தை தரீங்களா? தரேன் சார். அக்காவும் கூப்பிடலாமா? ஆமாம். ஆமாம் சார். கூப்பிட்றீங்களா? சரி, அவங்களுக்கு கூப்பிடலாம். அக்கா வாங்க. மீன் குழம்பு வந்து சூப்பராக பண்ணி காமிச்சாங்க. நான் நினச்சேன் மீன் குழம்பு எல்லாத்தையும் தாளிச்சு கொட்டி கொதிக்க விட்டு அப்புறம் மீன் போட்டு பண்ணுற மாதிரி நினச்சேன். இவங்க அப்படி சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் அரைச்சி அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அப்புறம் கடைசியாக தாளிப்பு போட்டு இது ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் டேஸ்ட் பண்ணுறது கூப்பிட்டுருக்கேன். கொடுக்குறீங்களா? கொடுங்க. நான் தரேன். டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக. ரெடியா? சரி, ஓகே. கொடுங்க. சரி சார். ஃபஸ்ட் டைம் இந்த முருங்கைக்காய், மாங்காய் இதெல்லாம் போட்டு பண்ணுறது. மாங்காய் கூட வீட்டில் போட்டு சமைச்சிருக்கோம். ஆனால் முருங்கைக்காய் போட்டு பார்க்குறது தான் ஃபஸ்ட் டைம். நல்லா இருக்கும் சார். எங்கள் ஊர் ஸ்பெஷல். முருங்கைக்காய் சீசன் இல்லைன்னா மட்டும்தான் எங்கள் குழம்புல முருங்கைக்காய் இருக்காயே தவிர, முருங்கைக்காய் இருந்தால் எங்கள் குழம்புல முருங்கைக்காய் இருக்கும் கம்பல்சரி. ஓகே, ஓகே, ஓகே. சாப்பிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்ல? இனிமேல் எனக்கும் பிடிக்கும்.
இதில் அந்த புளிப்பு காரம் எல்லாமே இருக்குது. காரம் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், அந்த புளிப்போட சேர்ந்து உடனே அந்த காரம் தெரியும். சூப்பராக இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீங்கள் சாதத்துக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அப்படியே கம்மன்னு இருக்கும். அந்த தேங்காயோட வாசம், அந்த தேங்காயோட டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த முருங்கைக்காய் ஃப்ளேவரு, அந்த மாங்காவோட புளிப்பு தன்மை. இது மாங்காய் புளிப்பு கூட சொல்ல முடியாது, அந்த புளித்தண்ணியோட புளிப்பு அது எல்லாம் சேர்த்து நைஸ். இது நம்ம ரெகுலராக பண்ணுற மெத்தட் இல்லை, இந்த மெத்தட் டோட்டலாக டிஃப்ரெண்ட். நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா சார்? இன்னொரு பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா இந்த மீன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உடையாமல் அழகாக குக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதான் நான் இது வரைக்கும் பண்ணும்போது நிறைய ரெசிபியில் பண்ணும்போது நல்லா கொதிக்க விட்டு கடைசியாக ஒரு 3 நிமிஷம் போட்டு எடுத்தால் மட்டும் போதும் நினைப்பேன். ஆனால் அதை பக்குவமாக எப்படி மிக்ஸ் பண்ணணும், அது எப்படி தாளிப்பு பண்ணணும், கருவேப்பிலை இதுக்காக போடுறாங்க. இந்த மாதிரி நல்லா வாசம். அந்த கருவேப்பிலோட அந்த பச்சை கருவேப்பிலை வச்சிங்களேன், அது கரெக்டாக நுணுக்கமாக நம்ம பார்த்தோன்னா அந்த வாசம் தெரியும். வெரி குட் ரெசிபி, சூப்பர் ரெசிபி மீன் குழம்பு. தேங்க்யூ. இன்னைக்கு உங்கள் ஊருக்கு வந்து வீட்டில் செய்கிற மீன் குழம்பு எப்படி பண்ண சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் இவங்களும் வந்து நல்ல ஒரு மீன் குழம்பு போடுங்க சொல்லி சொன்னாங்க. எனக்கு அழகாக சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போ உங்களை யாரை காண்டாக்ட் பண்ண எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? இந்த இடத்தோட பேர் பால்மா கார்டன், கோட்டவிளை. இது வந்து நியர் களியக்காவளை பக்கத்தில் இருக்குது சார். இங்கே ஹோம் ஸ்டே உண்டு. மற்றபடி நீங்கள் உங்களுக்கு இந்த நிறைய இதை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இருக்குது. இங்கே வர்றதுக்கு கன்னியாகுமரி, கேரளா, ட்ரிவாண்ட்ரம் டிஸ்ட்ரிக்ட் போய் இந்த ரோட்டில் போகிறதுக்கு உங்களுக்கு ஹோம் ஸ்டே பண்ணணுன்னா கூட இங்கே பண்ணிக்கலாம். இங்கே டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இங்கே எல்லா அக்கமடேஷன் ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போகிறதுக்குள்ள வசதி, ஒரு 50-100 பேருக்குனாலும் வந்து தங்கிட்டு போகிறது மாதிரி எல்லா வசதியுமே இங்கே இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என் பேர் வந்து அனிதா, நான் மேனேஜர், இந்த கோட்டவிளை கேம்பஸ் மேனேஜராக இருக்கேன். 24 ஹவர்ஸும் நாங்கள் இங்கே இருப்போம். நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் எடுக்கிறதுக்கு ரெடி, எடுத்து பேசுறதுக்கு ரெடி. பட் சில டைமில் என்னங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, சில டைமில் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வேலை சொல்ல வேண்டாம், நாங்கள் இப்படி வருவோம்னு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த டேட்டை நாங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுருப்போம் உங்களுக்காக. அது ரொம்ப வசதியாக இருக்கும். என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து 9442442514. எப்போனாலும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்தீங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே டைமில் முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட கேட்டு சொல்கிறேன், இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாராவது கால் பண்ணி நல்லா இருக்கு சொன்னால் நீங்கள் கால் பண்ண சொல்லலாமா? நான் எப்பவுமே நான் கொடுப்பேன். நான் மறந்துடாதீங்க, நீங்கள் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்போது உங்களுக்கு ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள். சேச்சி இங்கே தான் இருக்காங்க, 2 அக்காவும் இங்கே தான் இருக்காங்க நம்ம கூட. 2 அக்காவுக்கும் கால் பண்ணலாம். நன்றி. தேங்க்யூ. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபியோட புது ஊரில் போய் பண்ண போகிறோம். அது என்னன்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.